ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியோட நிலைமை உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப பாவம் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய மல்லி யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினச்சதில்லை. ஆனால் இந்த ராஜேஸ்வரி விஜய்கிட்ட எப்படியாவது இந்த மல்லியை பிரிக்கணும் அப்படின்றது மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொங்கல் விஷயத்தில் நம்மளுடைய வெண்பா ரொம்பவுமே மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நம்ம மல்லி பொங்கல் வச்சதுனால பார்த்திங்கன்னா அதில் உச்சபட்ச கோவத்துக்கு போன இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பாவும் மல்லி பிரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மல்லிக்கு உண்மையிலே தங்கமான மனசுங்க. அவங்களே ராஜேஸ்வரியை பொங்கல் வச்சு சொன்னாங்க. ஆனால் நீ விட்டு கொடுத்து நான் பொங்கல் வைக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவள் முடியாதுன்னுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பாவும் நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கிற டான்ஸ் ஆடின வீடியோவை பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்களுடைய பேரை கெடுத்தி ஸ்கூல் மூலமாக பார்த்திங்கன்னா ப்ரெஷரை கொடுத்து நம்முடைய மல்லியோட பேரை இன்னுமே கெட்ட பேர் பண்ணுறாங்க. எங்களுடைய ஸ்கூலோட ரெப்யூட்டேஷன் போச்சு. யூனிஃபார்மில் ஒரு அம்மாவும் மொழி இப்படி தான் டான்ஸ் போடுறதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி மேலே கேள்வியை கேட்குறாங்க. அதே சமயம் நம்மளுடைய விஜய்கிட்ட பார்த்திங்கன்னா என்ன சார் இதெல்லாம், இதுக்கு மேலே உங்கள் பொண்ணை இந்த ஸ்கூல் வச்சுக்க முடியாது, உங்கள் பொண்ணுக்கு ஒரு வாரம் கூட அவ்வளோ டிசிப்ளின் அவார்டு கொடுத்து அது வரைக்குள்ளே இந்த மாதிரி ஆட்டம் போட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் என் பொண்ணு தெரியாத பண்ணிட்டா, இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ண மாட்டா, தயவு செஞ்சு இந்த ஸ்கூல் டெர்மினேட் பண்ணாதீங்க, இந்த ஸ்கூல்லே அவள் படிக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக படித்து இந்த ஸ்கூலுக்கு பேர் வாங்கி தருவா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய விஜய் பேசுகிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எங்களால் வெண்பா ஸ்கூல்லலாம் வச்சிக்க முடியாது, எங்களுடைய ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க, அவளை இந்த ஸ்கூலில் தூக்க சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலில் நம்மளுடைய வெண்பாவை தூக்கிடுறேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி நல்லா ஏற்றி விட்றாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லியால் தான் இதெல்லாம் ஆச்சு. நாங்கள் தான் அப்போயே சொன்னோம்ல, வெண்பா நாங்கள் நானும் ரஞ்சிதா பார்த்துக்கிறோன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒத்துக்கலை, அந்த மல்லியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சரியான கெட்ட பேர் ஆகிருக்கு பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி விஜய் ஊஸ்பியந்தலும் பலியான நம்முடைய விஜய் என்ன சொல்ல போகிறாருன்னா, நான் இனிமேல் மல்லி உன்னுடைய பொறுப்பில் நான் வெண்பாவை விடுறதா இல்லை, இனிமேல் இந்த வீட்டில் வெண்பாவை பார்த்துக்கிற பொறுப்பை நான் ரஞ்சிதா கையிலையும் என்னுடைய அக்கா கிட்டே விட போகிறேன். இனிமேல் நீ வெண்பாவுக்கு நீ ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க தேவையில்லை, எந்த ஒரு வேலையும் பண்ண தேவையில்லை, உன்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி நீ ஒரு பொருள்னு சொல்லிட்டேன். அதனால் உன்னால் முடிஞ்ச வேலையை பாரு, இல்லைனா சும்மா யாருக்கு இந்த மாதிரி உபத்திரம் கொடுக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு இல்லை மாப்பிள்ளை இதில் மல்லியோட தப்பு எந்த ஒரு தப்பு இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது பேசுகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையை கூடிய சீக்கிரம் புரிய வைக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் ரொம்பவுமே வருத்தப்படுவீங்க மாப்பிள்ளை, மல்லியை இப்படி கேட்டுட்டோமே அப்படின்ட்டு. நம்முடைய வெண்பாக்கு பார்த்திங்கன்னா மல்லியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கேன். நான் மல்லியம்மா கூட தான் இருப்பேன், மல்லியம்மா தான் என்னை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க தான் எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரணும், அப்படி இல்லைனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. வெண்பா உன் டாடா சொல்கிறதுக்கு ஏழு மரியாதையாக நீ இனிமேல் உன்னுடைய அத்தைக்கிட்டேயும் உன்னுடைய ரஞ்சிதா சித்திகள் மட்டும்தான் வீட்டு பாடத்துலேருந்து எல்லாமே கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாருங்க. இதில் நம்முடைய வெண்பா ரொம்ப கஷ்டப்படுவார்னு நினச்சி நம்முடைய விஜய் மறுபடியும் மல்லிக்கிட்டே பொறுப்பு தரணும்னு நினைக்க மறக்க